9th ஜியோகிராஃபி ஃபுல்லாகவே டெஸ்ட் அட்டன் பண்ணியிருப்பீங்க. அதுக்கான ஆன்சர் கீ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இன்னும் இந்த டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணலன்னா டெஸ்ட்டுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. உலகிலேயே மிக அதிக உயரமான நீர்வீழ்ச்சி ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி ஆகும். ஒன்று சரி. உலகிலேயே மிக அதிக உயரமான நீர்வீழ்ச்சி ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி ஆகும். ஒன்று சரி. இதன் உயரம் 879 மீட்டர். 2 தவறு. இதன் உயரம் 979 மீட்டர். இதில் 879 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஒன்று மட்டும்தான் சரி. ஆப்ஷன் ஏ, ஒன்று மட்டும் சரி. பீகாரில் உள்ள கன்வர் ஏரி ஆசியாவில் உள்ள மிகப்பெரிய நன்னீர் குருட்டு ஆறாகும். ஒன்று சரி. இதில் கன்வாயின்னு கொடுத்துருக்காங்க, தப்பாக கொடுத்துருக்காங்க. கன்வர் ஏரி, பீகாரில் உள்ள கன்வர் ஏரி ஆசியாவில் உள்ள மிகப்பெரிய நன்னீர் குருட்டு ஆறாகும். ஒன்று சரி. 2, அமெரிக்காவில் அர்கன்சாஸ் பகுதியில் உள்ள சிக்காட் ஏரி உலகிலேயே பெரிய குருட்டு ஆறாகும். இல்லை 2 சரி. அமெரிக்காவில் உள்ள அர்கன்சாஸ் பகுதியில் உள்ள சிக்காட் ஏரி உலகிலேயே பெரிய குருட்டு ஆறாகும். இல்லை 2 சரி. இல்லை 1 சரி, 2 சரி. ஆப்ஷன் சி, இதுதான் சரியானது. உலகில் சுண்ணாம்பு நிலப்பிரதேசங்கள் காணப்படும் இடங்களில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் தவறானது எதுனா வங்கதேசம். உலகில் சுண்ணாம்பு நிலப்பிரதேசங்கள் காணப்படும் இடங்களில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. வங்கதேசம். காணப்படும் இடங்கள் எதுன்னு கேட்டாங்கன்னா தெற்கு பிரான்ஸு, ஸ்பெயின், இலங்கை இதெல்லாம் காணப்படும் இடங்கள். நல்லர்பார் என்ற சுண்ணாம்பு பிரதேச நிலத்தோற்றம் எங்கு அமைந்துள்ளது? ஆஸ்திரேலிய கடற்கரை. உலகில் மிக ஆழமான உறிஞ்சித்துளை சீனாவில் 2127 அடி ஆழத்தில் காணப்படுகிறது. ஒன்று தவறு. உலகில் மிக ஆழமான உறிஞ்சித்துளை சீனாவில் 2127 அடி ஆழம்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. 2172 அடி. ஒன்று தவறு. 2, அமெரிக்காவில் உள்ள இலினாய்ஸில் 1500க்கும் மேற்பட்ட உறிஞ்சித்துளைகள் உள்ளன. 2 தவறு. அமெரிக்காவில் உள்ள இலினாய்ஸில் 15,000க்கும் மேற்பட்ட உறிஞ்சித்துளைகள் உள்ளது. இதுதான் சரியானது. இதில் 1500ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் 1 தவறு, 2 தவறு. ஆப்ஷன் டி, 1 மற்றும் 2 தவறு. ஆல்ப்ஸ் மலைகளில் உறைபனிக்கோடு 2700 மீட்டர் ஆகும். ஒன்று சரி. 2, கிரீன்லாந்தில் உறைபனிக்கோடு 600 மீட்டர் ஆகும். 2 சரி. 1 சரி, 2 சரி. ஆப்ஷன் சி, 1 மற்றும் 2 சரி. சீனாவில் உள்ள காற்றடி வண்டல் பீடபூமி தான் மிக கடினமான காற்றடி வண்டல் படிவாகும். இதன் உயரம் சுமார் எத்தனை மீட்டர்னு கேட்டிருக்காங்க. 335 மீட்டர். வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனின் சதவீதம் கேட்டிருக்காங்க. 78% மற்றும் 21%. நைட்ரஜன் 78%, ஆக்சிஜன் 21%. டேனியல் ரூதர்ஃபோர்ட் எந்த ஆண்டு வளிமண்டலத்தில் நைட்ரஜன் வாயு உள்ளதை கண்டறிந்தார்? 1772. 1000 ஏரிகளின் நிலம் என்று அழைக்கப்படும் நாடு? பின்லாந்து. பரந்து காணப்படும் ஆழ் கடலடி சமவெளிக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. அமேசான், கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா. பரந்து காணப்படும் ஆழ் கடலடி சமவெளிக்கு எடுத்துக்காட்டு அமேசான், கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா. உலகின் மிக ஆழமான கடலடி உறிஞ்சி துளைக்கு டிராகன் துளை என்று பெயர். அப்பகுதியில் வாழும் மீனவர்கள் இதனை எவ்வாறு அழைக்கின்றார்கள்னு கேட்டிருக்காங்க. தென் சீன கடலின் கண். உலகின் மிக ஆழமான கடலடி உறிஞ்சி துளைக்கு டிராகன் துளை என்று பெயர். அப்பகுதியில் வாழும் மீனவர்கள் இதனை எவ்வாறு அழைக்கிறார்கள்னா தென் சீன கடலின் கண். தேசிய கடல்சார் நிறுவனம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது மற்றும் அதன் தலைமையகம் எங்கு உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. 1/1/1996 நிறுவப்பட்டது. தலைமையகம் எங்கே உள்ளதுன்னா டோனா பவுலா. தேசிய கடல்சார் நிறுவனம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டதுன்னா 1/1/1996.
அதன் தலைமையகம் எங்கே உள்ளதுன்னா டோனா பவுலா. உலகின் மிக நீளமான பவளப்பாறை திட்டு தி கிரேட் பேரியர் ரீப். உலகில் எத்தனை இடங்கள் உயிரின பன்மை தகுதி வள மையமாக கருதப்படுகிறது? 34 இடங்கள். இந்தியாவில் எத்தனை உயிர்க்கோள காப்பகங்கள் உள்ளன? 18. ஸ்டாக்ஹோம் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது? 1972. உச்சி மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது? 1992. உலக மக்கள் தொகை தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? ஜூலை 11. உலக மக்கள் தொகை தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறதுனா ஜூலை 11. அமெரிக்காவின் புகழ்பெற்ற கடல் ஆராய்ச்சி நிபுணர் சில்வியா எர்ல். புவி அதிர்வு அளவையை கண்டுபிடித்தவர் CF ரிக்டர். உறங்கும் எரிமலைக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. பியூஜி எரிமலை. உறங்கும் எரிமலைக்கு எடுத்துக்காட்டு வந்து பியூஜி எரிமலை. நெருப்பு வலயம் என அழைக்கப்படும் பகுதி பசிபிக் பகுதி. பனியாறு அரித்தலால் உருவாகும் நிலத்தோற்றங்களில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் எது தவறானதுன்னா கேம்ஸ். பனியாறு அரித்தலால் உருவாகும் நிலத்தோற்றங்களில் தவறானது எதுனா கேம்ஸ். இந்தியாவின் தார் பாலைவனத்தில் வீசும் தலக்காற்றின் பெயர் லூ. இந்தியாவின் தார் பாலைவனத்தில் வீசும் தலக்காற்றின் பெயர் வந்து லூ. முதல் நிலை நுகர்வோருக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. வரிக்குதிரை, ஆடு. புற்றுநோயை குணப்படுத்த பயன்படும் தாவரங்களில் சுமார் எத்தனை சதவீத தாவரங்கள் மழைக்காடுகளில் காணப்படுகிறது? 70%. பரப்பளவின் அடிப்படையில் மாவட்டங்களை இறங்கு வரிசைப்படுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. இதில் சரியானது வந்து காஞ்சிபுரம், வேலூர், சேலம், திருவள்ளூர், சென்னை. இதுதான் சரியானது. பரப்பளவின் அடிப்படையில் மாவட்டங்களை இறங்கு வரிசைப்படுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. காஞ்சிபுரம், வேலூர், சேலம், திருவள்ளூர், சென்னை. இந்தியாவில் மக்கள் தொகை கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 1952. செம்மண்ணின் சிவப்பு நிறத்திற்கு காரணம் இரும்பு ஆக்சைடு. செம்மண்ணின் சிவப்பு நிறத்திற்கு காரணம் வந்து இரும்பு ஆக்சைடு. கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிலத்தோற்றங்களில் எது பனியாறுகளில் படிய வைத்தலால் உருவாக்கப்படவில்லை? சர்க். கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிலத்தோற்றங்களில் எது பனியாறுகளின் படிய வைத்தலால் உருவாக்கப்படவில்லைன்னு கேட்டிருக்காங்க. சர்க். கீழ்கண்டவற்றில் எது இரண்டாம் நிலை நிலத்தோற்றம்? தக்கான பீடபூமி. இடியுடன் கூடிய புயல் மற்றும் மழையுடன் கூடிய புயலின் போது 2 சென்டிமீட்டருக்கு மேல் விட்டமுள்ள பனிக்கட்டிகள் விழுவதை எவ்வாறு அழைக்கிறோம்? கல்மாரி மலை. மும்பை ஹை எந்த கடலில் அமைந்துள்ளது? அரபிக்கடலில். கடலின் ஆழத்தை அளக்கக்கூடிய அலகு பாத்தோம்கள். கடலின் ஆழத்தை அளக்கக்கூடிய அலகு எதுனா பாத்தோம்கள். இந்திய பெருங்கடலில் உள்ள குளிர் நீரோட்டத்தின் பெயர் மேற்கு ஆஸ்திரேலிய நீரோட்டம். புற்றுநோயை குணப்படுத்த பயன்படும் தாவரம் லப்பாசோ. இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு யாருடைய காலத்தில் எடுக்கப்பட்டது? மேயோ பிரபு. வருடம் முழுவதும் நிலையாக ஒரே திசையை நோக்கி வீசும் காற்று கோல்காற்று. புவியின் மேற்பரப்பில் காணப்படும் வெப்பத்தின் சராசரி அளவு 13 டிகிரி செல்சியஸ். கங்கைவாழ் ஓங்கில் இந்தியாவின் தேசிய கடல்வாழ் உயிரினமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2010. மலையாக்க மண்டலத்தால் உருவான மிக உயரமான பீடபூமி திபெத் பீடபூமி.
மலையாக்க மண்டலத்தால் உருவான மிக உயரமான பீடபூமி எதுனா திபெத் பீடபூமி. மிகவும் அடர்த்தியான கனத்த தோற்றத்துடன் இடியுடன் கூடிய மழை தரும் மேகங்களின் பெயர் கார்த்திரல் மேகங்கள். சூரிய மறைவின் போது பல வண்ணத்தில் காட்சி அளிப்பதால் பெண் குதிரை வாள்கள் என்று அழைக்கப்படும் மேகங்கள் கீற்று மேகங்கள். நிலநடுக்கோடு பகுதியில் ஆண்டு சராசரி வெப்பநிலை எவ்வளவு இருக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. 21 டிகிரி செல்சியஸ். உலகிலேயே அதிக நிலநடுக்கங்கள் கொண்ட பகுதி இந்தோனேசியா. கீழ்மட்ட மேகங்கள் எந்த நேரத்தில் காணப்படும்? சாம்பல் மற்றும் வெண்மை நிறம். கீழ்மட்ட மேகங்கள் எந்த நேரத்தில் காணப்படும்னா சாம்பல் மற்றும் வெண்மை நிறம். சிராக்கோ என்று தலக்காற்றுகள் எந்த பகுதியில் அழைக்கப்படுகிறது? ஆப்பிரிக்காவின் வட கடற்கரை பகுதி. சிராக்கோ என்று தலக்காற்றுகள் எந்த பகுதியில் அழைக்கப்படுகிறதுனா ஆப்பிரிக்காவின் வட கடற்கரை பகுதி. வெப்பமண்டல காட்டு பல்லுயிர் தொகுதியில் காணப்படும் முக்கிய மரங்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க. ரப்பர், மூங்கில், எபோனி. அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. பீகாரின் கன்வர் ஏரி, நன்னீர் குருட்டு ஆறு, பெரிய குருட்டு ஆறு. அமெரிக்கா. உலகின் மிகப்பெரிய டெல்டா கங்கை பிரம்மபுத்திரா. முகத்துவாரம் நர்மதா மற்றும் தபதி. காவேரி டெல்டா தமிழ்நாடு. பீகாரின் கன்வர் ஏரி நன்னீர் குருட்டு ஆறு, பெரிய குருட்டு ஆறு. அமெரிக்கா. உலகின் மிகப்பெரிய டெல்டா கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா. முகத்துவாரம் நர்மதா மற்றும் தபதி. காவேரி டெல்டா தமிழ்நாடு. ஆப்ஷன் சி.